நீலகிரி மாவட்டம் லவுடேல் பகுதியில் மண் சரிந்து 6 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவம். இந்நிலையில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். இந்த விபத்து சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய நிதி உதவி அறிவிப்பு என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்திருக்கிறது? விரிவாக பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் உதகை காந்தி நகர் பகுதியில நண்பகல்ல தனியாருக்கு சொந்தமான ஒரு சுவர் ஒன்றை இடிக்கும் பணியில ஒரு 17 கட்டுமான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக இந்த மண் சரிந்து 10 நபர்கள் அந்த விபத்துல சிக்கிட்டாங்க. அதுல ராதா, பாக்கியம், முத்துலட்சுமி, உமா, சங்கீதா மற்றும் சசிகலா ஆகிய 6 பெண் தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தாங்க. இந்த செய்தியை அறிந்த தமிழக முதலமைச்சர் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வேதனையும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த விபத்துல காயமடைந்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஜெயந்தி, சாந்தி, தாமஸ், மகேஷ் ஆகிய 4 பேருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். இந்த விபத்துல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரண வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.